ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு எபிசோடில் இந்த மனோஜ் பண்ண தப்பான வேலையால் அண்ணாமலை ஒரு முடிவெடுத்து வக்கீலையும் அவங்க ஃப்ரெண்டையும் வீட்டுக்கு வர வைக்கிறாரு. சொத்தெல்லாம் பிரித்து ஆளுக்காளுக்கு எழுதிட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு முத்து மீனா ஒத்துக்கவே இல்லை. ரவி ஸ்ருதியுமே ஒத்துக்கல. இதெல்லாம் அவசியம் இல்லப்பா, தேவையில்லாதெல்லாம் பண்ணாதப்பான்னு சொல்றாங்க. எல்லாத்துக்குமே இந்த குத்துக்கல்லாட்ட விஜயா வாயே திறக்காத அமைதியா இருக்காங்க. மனோஜ் அப்பா நல்ல வேலை, நம்மளுக்கு ஒரு வழி கிடைச்சிச்சு, சொத்துக்கு எழுதி கொடுத்தா போதும், சீக்கிரம் ரெடி பண்ணிடுங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட மனோஜ் அடிக்க போயிடுறாரு. அடித்து சண்டையும் போடுறாரு. இதை பார்த்து அண்ணாமலை கோவம் நிறுத்துறீங்களா, என்னோட கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, நான் யாருக்காக இது செய்யலை, என்னோட கடமையை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயம் என்ன பண்ணுறாங்க, எங்க இந்த வீடு என் பேரில் இருக்குங்க, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு கடைசியில் இவனுங்க என்ன நடுத்தில் நிற்க வைக்கிறதுக்கா என்ன பண்ணுறீங்க நீங்கள் கேட்குறாங்க. விஜயா நீ வாய் மூட்டுரு, நான் ஒன்றும் அவ்வளோ முட்டாள் இல்லை இந்த வேலைலாம் பண்ணுறதுக்கு. ஊரில் எங்கள் அம்மா என் பேரில் எழுதி வச்சுருக்காங்கல்ல, கேணிலாம் நிலலாம் இருக்குல்ல, அதில் தான் நான் பிரித்து கொடுக்க போகிறேன் 4 பேருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட ஒரு பக்கம் விஜயா பெருமூச்சு விடுறாங்க. அப்பா நல்ல வேலை அப்படின்ட்டு. ஆனால் முத்து மீனா எதுக்குமே ஒத்து வரலங்க. அதெல்லாம் தேவையில்லப்பா, நீங்கள் அம்மாவை என்னப்பா எங்களுக்கு சொத்து, இப்போ சொத்து பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லைப்பா, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறோம்ப்பா, இப்போ எதுக்குப்பா இந்த பிரிவினெலாம் பண்ணுறீங்க, பிரித்து எங்களை தனியாக்காதீங்கப்பான்னு சொல்கிறாரு. இதை கேட்ட மனோஜ் ரொம்ப ஓவராக சவுண்டு விடுறாரு. என்ன நீங்கள் 2 பேரும் நடித்து ட்ராமா கிரியேட் பண்ணி மொத்தத்தையும் நீங்கள் ஆட்டை போட்டு பாலான்னு பார்க்குறீங்களா, சொத்தெல்லாம் உங்கள் பேரில் எழுதி வாங்கிக்கலான்னு பார்க்குறீங்களா, இதெல்லாம் நடக்காது, நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு துள்ளி எகிரி சண்டை போட்டுட்ருக்கா அந்த மனோஜ். இதை கேட்ட முத்து கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, அடிச்சிடுறாரு. ஒரு விதத்தில் வந்தவங்கெல்லாம் வெளியே போயிடுறாங்க. இப்போ நேரம் சரியில்லை சார், நீங்கள் பசங்கிட்டலாம் பேசிட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வாங்க, அப்புறம் நம்ம எல்லாம் எழுதிக்கலான்னு சொல்லிட்டு வந்தவங்கலாம் வெளியே போயிடுறாங்க. இதனால் நம்ம அண்ணாமலையா ரொம்ப மனசு ஒடிஞ்சு போயிடுறாரு. ஏன்டா இப்படி கத்தி சண்டை போடுறீங்க, எனக்கு மனசு நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இதை பார்த்த முத்து அப்பா இல்லைப்பா மன்னிச்சிருப்பா, எனக்கு அவ்வளோ ஆத்திரம் தாங்க முடியலப்பா, இவன் ஊதாரித்தனமாக எல்லா வேலையும் தப்பு தப்பாக பண்ணிகிட்டு இருக்கான்ப்பா, ஆடம்பரமான வாழ்க்கைக்கு கடன் வாங்கிட்டான்ப்பா, அந்த கடனை அவன் தான் அடிக்கணும், தேவையில்லாமல் நீங்கள் எதுக்குப்பா சொத்தெல்லாம் பிரித்து இது மாதிரி கஷ்டப்படுத்துறீங்க எங்களேன்னு சொல்கிறாங்க. ஸ்ருதியும் ரவியுமே அதையுமே சொல்கிறாங்க. இவன் எதுவுமே கேட்குறதா இல்லை, அப்பா நல்ல வேலை, நம்மளுக்கு பங்கு வந்தால் போதும் அப்படின்ற குறிக்கோளோட தான் நம்ம மனோஜ் இருக்கான். முத்து எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணி தான் சொல்லிட்டு ரோகிணி மேலே பழி போடுறாரு. உடனே ரோகிணி எகிரி வர மீனா பார்க்குறாங்க. என்னடா இது, நம்ம சவுண்டு வசதி பேசினா நம்மளோட வண்டவாளத்தான் தண்டவாளத்தில் ஏற்றிடுவா அந்த மீனா, அதனால் சும்மா மனோஜை அடக்கிற மாதிரி சத்தம் போடுறாங்க. வாங்க மனோஜ், தேவையில்லாம் பேச்சு வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அடக்கி உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் தேவையா, நான் ஆரம்பத்திலே சொன்னேன் கைக்கு ஆர்டர் வரட்டும், அதுக்கு மேலே தேவையில்லாதெல்லாம் பண்ணாதீங்க, ஆஃபீஸ்க்கெலாம் இவ்வளோ செலவு பண்ணாதீங்க, கடன் வாங்காதீங்கன்னு சொன்னேன், என் பேச்சு கேட்டியா மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் உன்னால தான் வந்தது, நீ தானே அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு வந்த, அவங்க இதை பார்த்தா நம்ம ஆஃபீஸ்லாம் பார்த்தா நல்லா இருக்குமே, ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குமே சொல்லிட்டு தான் நான் இந்த வேலைலாம் பண்ணேன், நடுவில் இன்வரெலாம் கூத்து நடக்கும் எனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு 2 பேரும் இங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையா ரொம்ப மன உடஞ்சி போயிட்டு வீட்டிலேருந்து காணாத போயிடுறாரு. எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க வீட்டில், எங்கே காலைல வாக்கிங் போனவர் ஆளை காணும்னு சொல்லிட்டு. இந்த அம்மா எந்தவே பொறுப்பு இல்லாத விஜயம்மா ஹாயாக டீ குடிச்சிட்டு இருக்காங்க. முத்துக்கு மீனாக தான் ரொம்ப டென்ஷன் ஆகி அங்கங்கே ஓடி போய் தேடி பார்க்குறாங்க. இருந்தாலும் அவர் கிடைக்கல. ஒரு லெட்டர் எழுதி வச்சிடறாரு, நான் எப்போ தோணுதோ அப்போ வீட்டுக்கு வரேன், யாரும் என்னை தேட வேண்டாம், என்னை பற்றி கவலைப்படாதீங்க, அவங்கவுங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னு சொல்கிறதால நம்ம எல்லோரும் இருக்க முடியுமா? அந்த மனோஜ் இதை பற்றி கவலையே இல்லாமல் ஜாலியாக இருக்கான், உள்ள ரோகிணிகிட்ட பேசிகிட்டு இருக்கான். ரோகிணி என்னதான் கெட்டவளாக இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்கிறா, என்ன மனோஜ் இப்படி பணன்றியே, பொறுப்பு இல்லாமல் இருக்கே, சொத்து பிரிச்சு கொடுன்னு கேட்குறியே, உங்கள் அப்பா காணாமல் போயிட்டாரு, அதை பற்றின ஏன்னா யோசனை இருக்கா, உனக்கு துடிப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. அவரெல்லாம் வந்துடுவார், அவர் இருந்தால் என்ன இல்லைன்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான புத்தியோடு இந்த மனோஜ் பேசிகிட்டு இருக்கா. என்ன ஆட்டிடியூட்டாக முத்து மீனா ரவி ஸ்ருதி எல்லாமே ஆள் ஒரு மூலையாக தேடி பார்க்குறாங்க. போகிற இடம்லாம் அங்கங்கே மாமூலாக ஒரு போகிற இடம்லாம் போய் விசாரிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் எல்லாம் விசாரிக்கிறாங்க. யாருமே இங்கே வரலன்னு சொல்லிடுறாங்க. ஒருவேளை பார்வதி வீட்டில் இருப்பாரா என்னன்னு தெரியல, இல்லைன்னா முதியோர் இல்லத்துக்கு எங்கன்னா போயிடுறாரா என்னன்னு தெரியல, ஒரு மன அமைதிக்காக. இதெல்லாம் தேவையா, எல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த மனோஜ் தான் ஆரம்பத்துலேருந்து எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கான். இந்த நேரத்தில் நம்ம ரோகிணி ஒரு குருட்டுத்தனமான ஒரு கிரிமினல் வேலைக்கே போயிட்டாங்க. எங்கே இந்த பொம்பளை வீட்டுக்கார் வேற காணாது போயிட்டாரு, இந்த மொத்த பழியும் நம்ம மேலே தூக்கி போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு மகேஸ்வரி பேச்சை கேட்டுட்டு ஒரு கேவலமான செயல் செய்ய போகிறாங்க இந்த ரோகிணி. அது என்னன்றதை நாளை வரை எபிசோடில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.